இந்திய விடுதலை போராட்டத்தில் அதிகமாக தன்னுடைய பங்கு கொடுத்த ஒரு போராளி, விடுதலை போராட்ட வீரர்னு சொல்லுவோம். அவர் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து பிறந்தாங்க. சிறு வயதிலேயே வந்து தன்னோட குடும்ப சூழ்நிலை வறுமையால் வந்து தஞ்சாவூருக்கு போய் அங்கே செட்டில் ஆகிறாங்க. அப்போது அங்கே வந்து நிறைய சாதிய கொடுமைகள், தீண்டாமை அதெல்லாம் வந்து அவருக்கு நடக்குது. அதனால் அங்கே வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதுனால ஆங்கிலேய ஆட்சி கீழே இருந்த காலம் அது. அவங்க கோவைக்கு மறுபடியும் இடம்பெயர்றாங்க. அங்கே வந்து தாத்தா பள்ளி படிப்பை தொடங்கி படித்து வறுமையின் காரணமாக வந்து பள்ளி படிப்போடு அவங்க படிப்பை வந்து நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீலகிரியில் வந்து ஒரு ஆங்கிலேயருக்கு கீழே அவரோட இதழில் வந்து ஆசிரியராக பணியாற்றுறதுக்கு இவர் போய் வேலை பார்க்குறாரு. நீலகிரியிலேருந்து வேலை பார்த்து சம்பாதிச்சு அதிலிருந்து அவருக்கு வந்து ஆங்கில அறிவு பெற்று அவருக்கு வந்து மொத்தம் 3 மொழிகள் தெரியும். தெலுங்கு, தமிழ், ஆங்கில மொழி தெரியும். அவர் அங்கே போய் ஆங்கில மொழி மற்ற மொழிகள்லாம் கற்று அதுக்கப்புறம் வந்து பள்ளி படிப்போடு நிப்பாட்டின படிப்பை திருப்பி தொடர்றாரு. வழக்கறிஞருக்கு படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி குழந்தைங்கள்லாம் ஆனதுக்கப்புறம் சென்னைக்கு போய் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க. அயோத்திதாச பண்டிதரும் இவரும் வந்து நெருங்கிய நண்பராக இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அமைப்புலாம் ஆரம்பித்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்தில் 1939 வந்து அக்கால சட்டமன்ற சபை மதராஸ் மாகாண சட்டமன்ற சபையில் ஒரு உறுப்பினராக இவரும் இருந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமை குரலாக வந்து பேசியிருக்காரு. மது ஒழிப்பு, அந்த காலத்தில் வந்து தாழ்த்தப்பட்டவங்க வந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்றதுனால கோயிலுக்குள்ளே நுழையும் போராட்டம் இதெல்லாம் முன்னெடுத்து பண்ணி அவங்க முக்கியமாக வந்து அந்த காலத்தில் பெண்களை படிக்கவே விட மாட்டாங்க. முக்கியமாக தாழ்த்தப்பட்ட பெண்களை வந்து ரொம்ப இழிவான நிலையில் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அது அந்த காலகட்டத்திலையும் தான் படித்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தங்கை தனலட்சுமிங்கிறவங்கள 8ஆம் வகுப்பு வரைக்கும் அப்போவே படிக்க வச்சார். அப்புறம் அயோத்திதாசர் பண்டிதரோட முதல் மனைவி இறந்து போயிடுறாங்க. தன்னோட தங்கச்சி அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறமும் தங்கச்சியை வந்து படிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்தினார். அந்த மாதிரி பெண்களுக்கான ஒரு பெண்ணியம் பற்றி நிறைய அறிவும் விடுதலை போராட்டத்தை பற்றி நிறைய இதுவும் இருந்த ஒரு மனிதர் தான் வந்து இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். சட்டமன்ற சபையில் வந்து மது ஒழிப்புக்கு வந்து அதிகமாக குரல் கொடுத்தது வந்து இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். அதுபோக நிறைய சட்டங்கள் இப்போ வந்து அன்னைக்கு மாதிரி நிலை கிடையாது. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து நிறையவே சட்டங்கள்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு மூல காரணமாக வந்து இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் வந்து இருந்திருக்காங்க.